நுவலி விழியாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள். வேரும் திரிபும் பகுதியில் 27வது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்கலாம். அந்த பழமொழியில பொருள் மாறி இருக்கா, சொல் மாறி இருக்கா அப்படின்னு தெளிவாக பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற பழமொழி கல்லனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்பக்கூடாது அப்படிங்கிற பழமொழி தான். இந்த பழமொழியில பொருள் மாறி இருக்கா, சொல் மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ எப்படி இது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த பிரச்சனையில் ஒரு குள்ளமாக இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டாங்கன்னு வச்சுங்க, உடனே நம்மளால சொல்லுவாங்க, ஏய் கல்லனை நம்பலாலும் நம்பலாம், குள்ளனை நம்பக்கூடாதுரா அப்படின்வாங்க. அதாவது கல்லன்னா பெரிய இல்லு போடும். கல்லன்னா திருடன். திருடனை கூட நம்பலாலும் நம்பலாம், ஆனால் இந்த குள்ளனை நம்பக்கூடாது, அப்படி ஒரு தந்திரகாரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது நம்ம முன்னோர்கள் எப்பயுமே யாருமே குறைச்சி மதிப்பிட்டு எந்த பழமொழியும் சொன்னது கிடையாது. அதாவது குள்ளன்னா குள்ளமாக பிறந்திருக்கிறவங்க உருவ கேள்வி பண்ணது கிடையாது. குள்ளமாக பிறந்திருக்கிறவங்க எல்லாமே ஒரு தந்திரக்காரங்க, சூழ்ச்சி செய்யறதுக்குன்னே பிறந்தவங்க மாதிரியே பேசுவாங்க. அது இப்போ தெரிஞ்சு போனது. இப்போ நம்ம அப்படி தெரிஞ்சு, அதனால தான் நம்ம இந்த பழமொழியை மனசில் வச்சு தான் சில பேர் பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்கும்போதே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சரிங்களா? ஆனால் இதனுடைய வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லணைனா கல், சின்ன இல். கல்லணை, கல்லால் ஆன அணை. கல்லால் ஆன அணையை நம்பினாலும் நம்பலாம், குள்ளணை குள்ளமாக இருக்கிறது, அதாவது தரப்பாடத்தை, அதை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் காற்றாற்று வெள்ளம், பெரு வெள்ளம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கல்லால் போட்டு வச்சுருக்க அன்னையை கூட நம்பி நீங்கள் அவசரமாக ஒரு வழியே கிடையாது, போயே ஆகணும் அப்படின்னா கூட இந்த கல் மேலே கூட, இந்த கல்லால் ஆன அணை மேலே கூட போகலாம். ஆனால் குள்ளணை, குள்ளமாக இருக்கிற தரப்பாலத்தை நம்பி போகவே கூடாது. ஏன்னா இது இந்த காற்று வெள்ளத்தில், காற்றாற்றுல அது இந்த தரப்பாலம் அடிச்சுட்டு போயிடும். அப்போ அதில் மக்கள் தண்ணி கம்மியாக தானே வருது, போயிடலான்ட்டு போனாங்கன்னா அது சொல்ல முடியாது. அதை எல்லாம் தரப்பாலத்தை சேர்த்து மக்களையும் சேர்த்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, கல் அணையை நம்பினாலும் நம்பலாம், குள்ள அணையை நம்பக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது காலப்போக்கில் இந்த மாறி போச்சு. இந்த பழமொழியில் சொல்லும் மாறிடுச்சு, பொருளும் மாறி போச்சு. ஆக கல்லனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்பக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சது. கல் அணையை நம்பினாலும் நம்பலாம், அணையை குள்ளமான இருக்கிற தரப்பாலத்தை நம்பக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த பழமொழி பிடிச்சிருக்குங்களா? இது பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இதே வேறும் திரிவும் பகுதியில் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன். நன்றி, வணக்கம்.